பட்ஜெட் இருக்கு, 2 வீடு செட்டு, அந்த டேங்க் செட்டு, பட்ஜெட் இருக்கு. இது லோ பட்ஜெட் இல்லைங்க இந்த படம். இது நல்லாவே நியாயமான ஒரு ரெகுலர் பிலிமோட பட்ஜெட் தான். இவ்வளோ ஆக்டர்ஸ் இருக்கிறாங்க, இவ்வளோ கல்யாண செட்டப், அப்புறம் அந்த டேங்க் செட்டு, அந்த வீடு செட்டு எல்லாமே. உங்களுக்கு அது லோ பட்ஜெட், நம்ம மலையாளத்துல பார்க்கும்போது எனக்கு அது பெரிய பட்ஜெட் இந்த படம். இங்கே பெரிய பட்ஜெட் தான். பட் இங்க பெரிய பட்ஜெட்டுங்கிற ஒரு விஷயம் எப்படி நடக்குதுன்னா, அந்த மார்க்கெட்டிங்ல பெரிய பட்ஜெட்ஸ் ஆயிடுது. ஏன்னா இன்னைக்கு ஒரு 5 கோடி ரூபாய்க்கு படம் எடுத்தோம்னா 5 கோடிக்கே மார்க்கெட் பண்ண வேண்டியதா இருக்கு. ஏன்னா மார்க்கெட் அவ்வளோ பெருசாயிடுச்சு, தேட்டர் அவ்வளோ பெருசாயிடுச்சு. ஏன்னா இன்னைக்கு பேன் இண்டியா நிறைய விஷயம் ஒன்று போயிட்டு இருக்கு. தெலுங்குல ஒரு படம் பண்றோம், மலையாளத்தில் இதே படத்தை தெலுங்குல ப்ரொமோட் பண்றோம், மலையாளத்தில் ப்ரொமோட் பண்றோம். ஸோ அந்த பட்ஜெட்ஸ் வந்து பெருசாக வருது, இந்த மார்க்கெட்டிங் பெருசாகும். அது இல்லாமல் கொஞ்சம் யாரு நல்ல மார்க்கெட்டில் இருக்காங்களோ, நடிகர்கள்லாம் இருக்காங்களோ, அவங்க ஒரு பெரிய சங்கான ஒரு இதே எடுத்துட்டு போறாங்க. பட் பட்ஜெட்டுன்னு பார்த்துட்டீங்கன்னா பெரும்பாலும் வந்து ஒரு டீசெண்டான ஒரு பட்ஜெட். ஒரு என்னோட நார்மல் ஃபிலிமோட பட்ஜெட்டை விட, நான் பண்ற பிளாக்கை விட இது வந்து ஒரு ஹையர் லெவலான இருக்கிற ஒரு பட்ஜெட் தான். ஸோ இது வந்து ஒரு பெரிய, எங்களை பொறுத்த வரைக்கும் இந்த பட்ஜெட் வந்து எங்களுக்கு ஒரு பெரிய பட்ஜெட். ஏன்னா டேங்கை கவுக்குறோம், அதுக்கு லைக் அதோட கிராஃபிக்ஸ் இது, அப்புறம் அந்த ஹோல் பிசிக்கல் ஒர்க்கு, அப்புறம் அந்த ஃபைட் இருக்குது, சாங்ஸ் இருக்குது, எல்லாம் இத்தனை கேரக்டர்ஸ் இருக்கிறாங்க. ஸோ திஸ் இஸ் எங்களோட இதில் வந்து இட்ஸ் அ வெரி பிக் பட்ஜெட் ஃபிலிம். இப்போ ஒரு மீம் வேர்ல்டில் இருக்கிறோம், மீம் கல்ச்சரில் இருக்கிறோம். ஸோ அதில் வந்து மக்களாக வந்து அது ஸ்பார்க் ஆகி வர ஒரு விஷயம் தான் அது. ஸோ அது எங்களுக்கு இப்போ பாசிட்டிவாக இருக்குது. சம்டைம்ஸ் நாங்களும் ஏதோ ஒரு மொக்க படத்தை எடுத்திருந்தோம், எங்களுக்கும் அது வந்து பேக் ஃபயர் ஆகும். ஸோ இப்போதைக்கு நாங்கள் கரெக்டாக கண்டிஷன்ஸை ப்ராப்பராக ஃபாலோ பண்ணி கரெக்டாக வந்து நாங்கள் படம் பண்ணியிருக்கிறோம். தித்தியில் அந்த கோக்கு அப்புறம் நிறைய படம் பண்ணியிருக்கேங்க. என்டென்டர் புண்கை, நண்பன், நீதான் என் பொண்ணு, சொந்தம், நிறைய டேவிட், இந்த மாதிரி எக்கச்சக்க படங்கள் பண்ணியிருக்கிறேன். பட் அது என்னன்னு தெரியல, நிறைய பேருக்கு அந்த கோலே கிளிச்சாக இருக்கிறாங்க. அண்ட் 83ன்னு ஒரு படம் பண்ணியிருக்கிறேன், யாத்ரா 2ன்னு ஒரு படம் பண்ணியிருக்கிறேன். ஸோ அது எல்லாமே எனக்கு ரொம்ப எலிவேட்டடான ஒரு ரோல் தான். ஸோ அது கொஞ்சம் இந்த ஃப்ரம் கோவிட்லேருந்து இந்த இதில் இருந்தெல்லாம் கொஞ்சம் என்னோட எக்ஸ்போஜர் கொஞ்சம் கம்மியானதுனால, கொஞ்சம் ரொம்ப வெளியே வராமல் இருந்ததுனால நான் கொஞ்சம் ரொம்ப ஒரு மாதிரி எல்லாம் அந்த ஒரு ஸ்டேஜில் வந்து எல்லாருமே ஒன்லி எஸ்எம்எஸ் தான் சொல்லிட்டு இருந்தாங்க. அப்புறம் சில பேர் கோன்னு சொல்லிட்டு இருந்தாங்க, அப்புறம் சில பேர் என்டென்டர் புனகன்னு சொல்லிட்டு இருந்தாங்க, அப்புறம் 83ன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ இட்ஸ் ஆக்டர்ஸ் ஜேர்னி தாங்க. பட் இப்போ இந்த வசூல் ரீதியாக கொஞ்சம் பெருசாக இருக்கிறதுனால இது வந்து ஒரு பெரிய படமாக தெரியுது, ஒரு கம்பேக்காக தெரியுது, எல்லாமே தெரியுது. பட் நான் எங்கேயும் போல, நான் இங்கே தான் இருக்கிறேன். ஒவ்வொரு வாட்டியும் என்னோட முயற்சிகளை நான் எடுத்துக்கிட்டு தான் வந்துட்டு இருக்கிறேன். மேலும் அந்த முயற்சியை எடுத்துகிட்டு இருப்பேன். அதே மாதிரி கொஞ்சம் ஒரு டைம் ஆஃப் எடுக்கணும்னா அந்த டைம் அதுக்கான ஒரு ஆஃபும் எடுத்து அதுவும் படம் வேலைக்காக தான் எடுத்திருப்போம், அந்த ப்ரெப்புக்காக தான் எடுப்போம்.